ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட ஜேடி பேஸ் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்காண்டி முடிஞ்சதுக்கு ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா போன எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்கிற இடத்தான இந்தியன் ஓஷனுக்கு பக்கத்தில் வந்து சைடு பில்டிங்கில் வந்து ஒரு செஃப் இருப்பேன். அந்த செஃப்பை பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செஃப்பை பிடிக்க போகிறோம். சொல்ல வேண்டியதானே அன்னைக்கே பகந்து வீசிருப்பல அவனை. அதுக்கிடையில நான் ஒரு தம்பி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த F1 கேமிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டைட் கைஸ் என் லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இந்த தான் இருக்குது, பக்கத்தில் இந்த சந்ததி தான், இங்கே தான் இருக்கேன். மார்க் இங்கே தான் காமிக்குது. அவங்க வண்டியை விட்டு இறங்கி நின்று போய் பார்ப்போம். ஸோ எங்கே அந்த செஃப்னு நமக்கு தேவையான அந்த பணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளும் சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தனா போய் யாரு தான் அந்த உண்மையிலே அந்த படத்தை அடைப்படா பார்ப்போம். டேய் என்ன பாடுறா, நீ யாரு உங்களுடைய பேசினதே? நான் 2 வடியிலும் 3 போட்டாவும் சொல்ல வந்து மாஸ்டர் போன கொடுங்க, போன் எடுத்து சொல்றாங்க. ஸோ அவங்க போன் எடுத்துருவோம். யார் பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரா அது? ஏய் டாமி, உனக்கு என்னை பத்தி தெரியாது, நான் தான் லஞ்ச். யாரா நீ? ஏய் நான் உனக்கு இனிமையா இல்லப்பா, நாம எல்லாம் ஒரே. ஏய் டாமி, நம்ம எல்லாருமே ஒரே ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சொன்னா கேளு, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உடனே என்ன நம்ம முடியாது போடா. டே ஏய், நீ இப்போ கொண்ட செஃப்பா இருந்தா நானும் கொள்ள வந்தேன். எல்லாம் அந்த வாலிபர்கள் விழுந்தேன். எது? ஆமா, அவன் கொள்ளதான் எல்லாரும் இப்போ தேடி இருக்கோம். ராணி, இனிமே வந்து எல்லாருமே ஒரு டீமா இருக்கலாம். ஐயோ நமக்கு தெரியும்னா ஆகுப்பா. சரி பேச வந்து கப்படி சுடு முதல்ல. இந்த வழியா வாடா, தனியா ஓயிராதடா. இந்த வழி நான் சுட்டுட்டு வா. அடே என்னடா தெரியாம கடனை வாங்கிட்டு இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கேன். இதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னு செக் பண்ணி பாக்குறேன்டி. எனக்கு ஒரு மாதிரி ஏறு நிமிஷம். இந்த பக்கம் அவன் வேற நம்மளை கழட்டி விட்டு போயிட்டேன். இந்த பக்கம் தான் நம்மள வேற கழட்டி விட்டு போயிட்டேன். அடே இது வேற செக் ஆகுது. அடே இரு, எந்த சொந்தானே ஒரு நிமிஷம். இங்க இருக்கு காரு. ஓ இந்த இருக்கா, இந்த சந்தை வழியாவே வந்திருக்கலாம். தேவையான சுத்தி வந்திருக்கேன். நான் தான் இவனுக்கு டிரைவரா ஏறுவான். இது ரொம்ப நீ யூ திங்க் காட் ரியலைஸ் அபவுட், அதாவது இந்த டவுன் பற்றி உனக்கு தெரியுதா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவை ஆமினேஷனுக்கு வந்து இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஆமினேஷன் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே சீட் நம்ம கண்ணு இருக்குது, நமக்கு இதுவும் இருக்குது. ஸோ வந்து இது தேவைப்படாது. அது வந்து இந்த கன்று மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓ நான் ஆமினேஷன் எங்கே சொல்கிறான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஆமினேஷன் ஷாப்பு ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஆமினேஷனா கன் ஷாப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே தான் ஒரு கன் ஷாப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உள்ள காமிக்கிறாங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இப்போ வந்து உட்காந்து அஃபிஷியலாகவே இந்த கன் ஷாப் வந்து நல்லா வச்சுக்கணும். ஒரு எஸ்எம்ஜி ரைஃபிள், ஷார்ட் கன், பிஸ்டல், வெஸ்ட்டு, கிரனேட்ஸ் எல்லாமே நமக்கு அன்லாக்கு. ஸோ போகிறோம் வாங்குகிறோம், ஆனால் நமக்கு வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த கன் கடைக்கு போய் ஒன்றும் நோ யூஸ். வேணா உங்களுக்காண்டி வேணா போய் சுற்றி வேணா காமிக்கிறேன். ஸோ கட்சியை கட் பண்ணுங்கடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா திரும்பி ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்காண்டி வேணா காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டல் இருக்குது 100 ரூபா, எஸ்எம்ஜி அவுட் ஆஃப் ஸ்டாக், கர்கர் பாடி இருப்பார் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதனுடைய ஷார்ட் கன் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ இங்கே வேறு ஒன்றில் கைஸ் நம்மகிட்டே இருக்கு கன்னு. ஸோ தேவையில்லாது. ஸோ இப்போ என்ன டேய் மழை வேற பெய்யுது கைஸ். ஸோ மழை வேற பெய்யுது, அவனே தோற்று. இப்போ நம்ம கார் இருக்கேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அப்போ இனிமேல் நானும் தம் அடிச்சா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் சத்தியம் பண்ண. திரும்பி நம்மளுடைய ஹோட்டல் வியூ ஹோட்டல் டிரைவ் போக சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு போன்ட்டாங்க. ஸோ நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு தான் போவோம்.
ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜவுஸ் போய் பார்க்க ஓஷன் வியூ. ஸோ கோயிங் டு த வாட்ச் கேன் ஐ வாட்சிங் யூ டாமி. அதாவது உனக்கு தூரத்துலேருந்து பார்ப்பேங்கிறேன். போடா அவன் கார் எந்த அளவுக்கு உடச்சிருக்கேன் வச்சு ரிப்பேர் பண்ணிக்கோடா போடா டேய். ஸோ மிஷன் பாஸ்டு. ஸோ 200 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ஷாப் அன்லாக் பண்ணுறது பெருசாக ஒரு இது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். ஸோ ஓஷன் வியூ. எங்கள் வீட்டுக்கு கூட லேக் வியூ ஹோட்டல் இருக்குது, ஆனால் ஓஷன் வியூ இங்கே தான்டா இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபோன் வருது. ஏ லுக் ஐ திங்க் பையர் டைசன் மெசேஜ் ரிங் மேன். ஓ அவன் ஃபோன் வாங்கணும் அந்த இது. நீ லியோவா? நான் தாண்டா லியோ. லியோவா? லியோட்ட கூடுறா, லியோட்ட பேசணும். லியோ. ஸோ டாமி யாருன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்குள்ளே போகணும். பரவாயில்ல கைஸ், டாமியோட வியூ நல்லா இருந்துச்சு, ரூம் நல்லா இருக்கு கைஸ். லியோ கிட்ட இப்போ என்ன விக்ரம் அடிக்கிறாரா பார்ப்போம். டாமி உனக்கு இங்கே நடக்கிறதுன்னு தெரியும், நீயும் ஒரு பிளே பாய் தான். ஸோ இந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு நீ ரொம்ப முக்கியம். ஸோ டாமி இங்கே எல்லாத்துக்கும் நீயும் ரொம்ப முக்கியம். பணத்தை கரெக்டாக கொடுத்தா டாமி நீ இந்த ஊரை விட்டே போக முடியும், இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கப்பல் ஏதோ வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஒரே ஒரு தத்துவ வெறும் ஜிடிஏ சிடிஏ போட்டு ஏமாத்தா ஜிடிபி எங்கடா போச்சு உன்னுடைய ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்ட்டு வருமா? உன்னுடைய நியூ வியூவர்ஸையும் மந்த்லி வியூவர்ஸையும் நீ ஏமாற்றலாம், ஆனால் உன்னுடைய ஓஜி வியூவர்ஸ் உன்னால் இன்னும் மறக்கவே முடியாது. ஜிடிபி வீடியோ வருமா?